मात्रे नमः। चिच्छक्तिश्चेतना रूपा जडशक्तिर्जडात्मिका गायत्री व्याकृतिः सन्ध्या द्विजवृन्दनिषेविता तत्त्वासना तत्त्वमयी पञ्चकोशान्तरस्थिता निःसीममहिमा नित्ययौवना मदशालिनी मदघोर्मितरक्ताक्षी मदपाटलगण्डभोः चन्दनद्रवदिग्धाङ्गी चाम्पेयकुसुमप्रिया कुशला कोमलाकारा कुरुकुल्ला कुलेश्वरी कुलकुण्डालया गौलमार्गतत्परसेविता कुमारगणनाथाम्बा तुष्टिः पुष्टिर्मतिर्धृतिः शान्ति स्वस्तिमती कान्तिर्नन्दिनी विघ्ननाशिनी तेजोवती त्रिनयना लोलाक्षी कामरूपिणी मालिनी हंसिनी माता मलया जलवासिनी सुमुखी नलिनी शुभ्रो शोभना सुरनायिका कालकण्ठी कान्तिमती क्षोभिणी सूक्ष्मरूपिणी वज्रेश्वरी वामदेवी वयोवस्था विवर्जिता सिद्धेश्वरी सिद्धविद्या सिद्धमादा यशस्विनी। இதோட நம்ம ஸ்லோகம் 97 முடிச்சிருக்கோம். 90வது ஸ்லோகம். சித் சக்தி சேதனா ரூபா. சித் சக்தி அப்படின்னா சித் சக்தி ஸ்வரூபமாக இருப்பவள். அப்ப ஞானமே சித் அப்படின்னா ஞானம், ஞானமே வடிவமாக இருப்பவள். சேத்தனா ரூபா. சேத்தனா அச்சேதனா அப்படின்னு இருக்கு. சேத்தனான்னா அசையும் பொருள், மூவபிள் இம்மூவபிள் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல சொல்வீங்க. அசையும் பொருட்களின் வடிவமாக அவள் இருக்கிறாள். ஜடசக்தி அசையும் பொருள் வடிவமா மட்டும்தான் இருக்காளா? இல்ல, ஜடமா இருக்கிறது, கண்ணுக்கு தெரியக்கூடிய இதெல்லாம் ஒரு ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு அசையாத பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொருளுக்கு சக்தியா அவ இருக்கா. ஜடாத்மிகா. சரி, அப்படின்னா ஜட ஆத்மிகான்னு அதை பிரிக்கணும். அந்த பொருட்கள்லாம் சக்தியா இருக்கான்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமான வார்த்தையா அடுத்ததுக்கு போடுறா. ஜடாத்மிகான்னா அதுலயும் ஆத்மாவா இருக்கா. உயிருள்ள பொருட்கள் ஜீவராசிகள்ல மட்டும்தான் அவ ஆத்மாவா இருக்காளா அப்படின்னா, அதுலயும் அவள் ஜட பொருட்களிலையும் அதனுடைய உள்ளுக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறாள். அந்த ஜீவன், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் இந்த அம்பாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. காயத்ரி, காயத்ரி தேவியாக. காயத்ரி தேவியானா வேதங்களுக்கு எல்லாம் தலைவி, அந்த ஸ்வரூபமாக காயத்ரி மாதாவை பத்தி பல புராணங்கள்லாம் இருக்கு. அவளை வேதமாதா அப்படின்னு தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுங்கிறது அதுதான். இந்த சந்தஸ், வியாக்கரணம் இதெல்லாம் போறது எல்லாமே வேதங்களின் மீமாம்சா எல்லாமே நிறைய இருக்கு. அதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம்னா இதெல்லாம் வேதங்களின் தொகுப்பு. இதுக்கு எல்லாம் மாதாவாக அவள் இருக்கிறாள். சந்தஸ்ன்னு சொல்லப்படுகிறது. சந்தஸ், சந்தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒலி கிரமம். எப்படி இந்த ஒலி நம்ம உச்சரிக்கிற ஒலி இருக்குல்ல, அந்த ஒலிக்கு முக்கியமானது சந்தஸ். ஏன் சந்தஸ் முக்கியம் அப்படின்னா, காயத்ரி எழுதுறதும் ஒரு சந்தஸ்ல தான். அந்த சந்தஸே காயத்ரி தான், அந்த விசேஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அப்ப எப்படி அப்படின்னா, அத எழுத்து வடிவங்களில் முதல்ல எழுத்துங்கிற இது நாமத்துக்கு வழிக்கு கொண்டு வந்தது. எப்படின்னா, எத்தனை எழுத்துக்கள் கொண்டது. நம்ம நிறைய சந்தஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம், பேர்கள்லாம். இத்தனை லெட்டர்ஸ் இருந்தா அதுக்கு இந்த சந்தஸ்ன்னு பேரு, இத்தனை லெட்டர் இருந்தா அதுக்கு இந்த சந்தஸ்ன்னு பேரு அப்படின்னு அந்த பிரிக்க கூடியது. அதுக்கு அந்த வடிவமாக அவள் இருக்கிறாள். சரி, அதை உச்சரிக்கணும் இல்லையா? உச்சரிக்கும் ஒலி வடிவமாக, உச்சாடன வடிவமாக. உச்சாடன வடிவம்ன்றதுதான் வியாக்கிருதி. காயத்ரி வியாக்கிருதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நம்ம உச்சரிக்கிறவே இந்த மந்திரங்கள் அதெல்லாமே ஒண்ணும் ஒரு சந்தஸின் கீழதான் எல்லாமே இருக்கு. ஒண்ணும் இல்ல, நாராயணியம் கத்துக்கிறோம், ஒன்னும் பகவத்கீதா கத்துக்கிறோம், எல்லாமே பாத்தீங்கன்னா அனுஷ்டுப் சந்தஸ், இந்திர வஜ்ரா, சார்தூல விக்ரீடிதம், எத்தனை வசந்த திலகா, எத்தனையோ இருக்கு. அவ்வளவு நாராயணியம் 100 தசகமும் விதவிதமான சந்தஸ்ல இருக்கும். ஒண்ணும் எப்படி சந்தஸ் பிரிக்கிறா அப்படின்னா, இந்த வரியில இத்தனை எழுத்து இருக்கு, இப்படி இருந்தால் அது அந்த சந்தஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு நாமம். அப்படி அது மாதிரி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பவள் யாருன்னா அம்பாள். அந்த அக்ஷரமாவும் அவள் தான் விளங்குகிறாள்.
அந்த மந்திரங்களின் உச்சரிக்கக்கூடிய ஒரு உச்சாடனமாகவும் அவளாதான் இருக்கிறாள். சம்ஸ்தியா அப்படின்னாக்க அதை எல்லாத்தையும் நான் இதை இப்படி எல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த வழியில கரெக்டா உச்சரிச்சுண்டு அந்த மந்திரங்களை எல்லாம் நன்னா கிரகிச்சு அதை உச்சரிச்சுண்டு பொருள் புரிந்து கொண்டு தியானிக்க கூடியவள். அது அவளால நம்மளாம் அவளை தியானிக்கிறோம், தியானிக்கப்படுபவள். அப்ப மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு 3 வடிவங்கள். அம்பாள்லயே நம்ம என்ன பண்றோம், துர்க, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி நவராத்திரியில 3 நாள் தனியா வேற பிரிச்சு வச்சுடுறோம்ல. அந்த 3 வடிவங்களும் இணைந்தவள் சம்ஸ்தியா, இணைந்தவள் சம்தியா. அப்ப கன்னிகை சின்ன கன்னியா பொண்ணுக்கெல்லாம் சம்தியா அப்படின்னு பேர் வைக்கிறது கூட பழக்கம் உண்டு. ஏன்னா அந்த வடிவிலதான் கன்னியா குழந்தைகள் அவளை கூப்பிட்டு வச்சு பூஜையெல்லாம் நம்ம பண்ணுவோம். முதல் நாள் 1 வயசு குழந்தை, 2வது நாள் 2 வயசு குழந்தை அப்படிலாம் பண்ணின காலங்கள் உண்டு. இப்ப ஏதோ ஒரு 2 கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு அதுக்கு சாதம் போட்டு ஏதோ பண்றதுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த கன்னிகை குழந்தைகள் சம்தியா. ஏன்னா அவ எல்லா வடிவமாகவும் அவ இருக்கா அப்படிங்கிறதுக்கு காரணம் தான். 3 வடிவமாகவே நாம 3 துர்கா, லட்சுமி, சரஸ்வதியும் பிரிச்சாலும் 3 வடிவமாக லலிதாம்பிகையாக அந்த கன்னிகை குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால அவளை அப்படி பூஜிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப காயத்ரி, வியாகிருதி, சந்தியா, த்விஜ பிருந்த நிஷேவிதா. த்விஜன 2 அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வந்திருக்கு. அதனால த்விஜர்கள்னா என்ன, இரட்டை பிறப்பு கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இரட்டை பிறப்பு கொண்டவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்தணர்கள், பறவை, பல்லு, இது 3ம் இரட்டை பிறப்பு கொண்டதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்தணர்கள் 2 பிறப்பாளர்களா அப்படின்னா ஆமா. முதல்ல தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் போது முதல் பிறப்பு, 2வது முறை அவர்களுக்கு பிரம்மோபதேசம் நடக்கும் பொழுது அவர்கள் 2வது பிறவி, பூனல் போட்டு உபநயனம் ஆகும் பொழுது 2வது பிறவி எடுக்கிறார்கள் அப்படின்னு 2 பிறப்புன்னு அவளுக்கு சொல்லும் பொழுது அவர்களை த்விஜர்கள் என்று சொல்கிறார்கள். பறவைக்கு எப்படி அப்படின்னா, பறவை முதல்ல முட்டையிடும். முட்டையிடுறது ஒரு பிறப்பு. முட்டையிலிருந்து அப்புறம் அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிக்கிறது 2வது பிறப்பு. அதனால பறவை இனத்திற்கு த்விஜர் அப்படின்னு பேரு. பல்லுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல பால் பற்கள் முடஞ்சிடும். அப்புறம் அந்த பல்லு கொஞ்ச நாள் கழிச்சு விழுந்து திரும்ப 2வது முறை முளைக்கும். அதனால பல்லுக்கும் த்விஜன் அப்படின்னு பேரு. இந்த 3ம் த்விஜன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இந்த இடத்தில் அம்பாள் என்ன சொல்கிறாள், த்விஜ பிருந்த நிஷேவிதா அப்படிங்கிறாளே அப்படின்னு பார்த்தா, பகவானுக்கு வெகு அருகில் அழைத்து செல்லப்பட்டவர்கள்னு பொருள்னு கொடுக்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல இதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். எப்படி வியாக்கியானம் பண்றார் அப்படின்னா, இவையெல்லாம் த்விஜர்கள் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் பகவானுக்கு ரொம்ப பக்கத்துல கூட்டுன்னு போறா. யாரெல்லாம் அப்படின்னா யாரெல்லாம் முறையா உபதேசம் பெற்றிருக்காளோ, யாரெல்லாம் பரபிரம்மத்திற்கு அருகில் போகிறார்களோ அவர்கள்தான் த்விஜர்கள். முறையாக உபதேசம் பெற்று பரபிரம்மத்திற்கு அருகில் செல்பவர்கள் எல்லோரும் த்விஜர்கள். அப்படிப்பட்டவர்களால் வணங்கப்படுகிறதால இவள் த்விஜ பிருந்த நிஷேவிதா அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லப்படுகிறாள். தத்துவாசனா, தத்துவமயி. தத்துவாசனா அப்படின்னா தத்துவங்களை தனக்கு ஆசனமாக கொண்டவள். தத்துவமயி அதை எப்படி பிரிக்கணும், தத்து துவமு ஐ அப்படின்னு பிரிக்கணும். தத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டத்துல நாம பார்க்கக்கூடிய எல்லா ரூபங்களாகவும் பலவித வடிவங்களாகவும் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது எல்லாமே நீதான் அம்மா, நீயேதான் எல்லா. தத்து துவம்னா நீ, எல்லா வடிவமாகவும் நீயே அயி சகலத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறாய் அப்படிங்கிற பொருளை அது கொடுக்கிறது. இந்த இடத்துல இத தத்து துவம்மு ஐ அப்படின்னு 3 இது 1008 நாமாவளி சொல்லும்போது 1008 நாமங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இங்க 3 நாமமா தத்துன்னு 1, ஃபயின்னு 1, ஐயின்னு 1, தொம்னு 1, ஐ 1. தத்த தஸ்மைன்னு சொல்லுவோம், தொம்ம துப்பியம், ஐயை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாமாவா இத பிரிக்கலாம். 2 இடத்துல தத்துவமையின்னு இதுல வர்றதுனால இங்க 3ஆ பிரிச்சா அங்க தத்துவமையின் ஒரே நாமாவா சொல்லணும், இங்க 1ஆ சொன்னா அங்க 3 நாமாவா சொல்லணும்னு இதுக்கு ஒரு அந்த 108ல கணக்கு 1008ல கணக்கு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பஞ்ச கோஷாந்தரஸ்திதா அப்படின்னு இருக்கா அடுத்த நாமா. பஞ்ச கோஷர கோஷ அந்தர ஸ்திதா. பஞ்ச கோஷ அந்தர ஸ்திதா. பஞ்சன்னா 5 கோஷங்களுக்கு, அந்தரம்னா உள்ளுக்குள்ள,
அந்தர்யாமியா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்தர அப்படின்னா உள்ளுக்குள்ள, 5 கோஷங்களுக்கு உள்ளுக்குள்ள ஸ்திதா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இருப்பவள். கோஷம்னா என்னன்னா உரை அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு புரியுது அப்படின்னா ஒரு உரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு கவரு ஏதோ எப்படியோ வச்சுக்கிறோம். அப்ப 5 உரைகள் அப்படின்னா 5 சுற்று அப்படின்னு அர்த்தம். 5 சுற்று அதுக்கு நடுவுல இருக்கா. இதுதான் எல்லாத்தையும் 5 இருக்கும். பஞ்சலட்சுமிகள், பஞ்சகாமதேனு, பஞ்சரத்னங்கள் அப்படின்னு எல்லாத்துலயும் 5 இதுக்கு நடுவுல அம்பாள் இருக்கா. 5 கோஷங்கள், அதுக்குன்னு அதிதேவதைகள்லாம் இருக்கு. பரஞ்சோதி, பரா, நிஷ்கலா, சாம்பவி, அஜபா இப்படின்னு 5 பேர் இருக்கா. இவாளுக்கெல்லாம் நடுவுல பிந்து, அந்த பிந்துவுக்குள்ள அவள் சக்தியாக, அவள் ஆற்றலாக, பஞ்ச கோஷர அந்தர அதற்குள் அந்த பிந்துவுக்குள்ள அதில் உள்ள சக்தியாக ஆற்றலாக ஸ்திதா அம்பாள் இருக்கிறாள். அப்படி அது ஆனந்தமய கோஷமாக அவள் அந்த இடத்தில் வீற்றிருக்கிறாள். நிச்சீம மகிமா. நிச்சீம மகிமானா எல்லையே இல்லாதவள். சீம அப்படின்னா எல்லை, சீமா அப்படின்னாக்க எல்லை. நிச்சீமா அப்படின்னா எல்லையே இல்லாதவள். அவளோட மகிமா, அவளுடைய மகிமைக்கும் பாவத்துக்கும் எல்லையே கிடையாது. அதுக்கெல்லாம் மகிமைக்கும் பாவத்திற்கும் நிச்சயமா எல்லையே கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். இப்ப வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன சீமைக்கு போயிட்டு வந்தோம் நஞ்சப்பா. அப்பெல்லாம் இப்பெல்லாம் நிறைய பேரெல்லாம் அதுக்கு மாறி போச்சு. அப்பெல்லாம் சீமைக்கு போயிட்டு வந்தா இவங்க சீமைக்கு போயிட்டு வந்திருக்கா இவாத்துல அப்படின்லாம் பேசுற பழக்கம்லாம் அப்பெல்லாம் உண்டு. இப்ப நிச்சயம மகிமா அப்படிங்கிறப்போ எல்லை கிடையாது. மகிமைக்கு, அவளுடைய மகிமைக்கு எல்லைங்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். நித்திய யவ்வனா, எப்பயுமே நித்தியம் யவ்வனா. யவ்வனம்னா அழகு, இளமை, எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவள். மதசாலினி. மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த விதமான வடிவமும் இல்லாதவள். மதம் அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறதுதான் பொருள். வடிவத்தை எல்லாம் இது தாண்டியது. இது இந்த வடிவம், இந்த மதம், அது இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஞானம் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்ப மதம்னா எதிலையும் ஒட்டுதல் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பது அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு இடத்தில் ஞானம், இன்னொரு இடத்துல எதுலையுமே ஒட்டுதல் எதுலையும் எல்லாத்திலையும் ஒட்டிட்டா உடனே அட்டாச்மெண்ட் வந்துடும். வந்ததுன்னா போச்சு, எங்க இருந்து ஆனந்தம் வராது. எதுலையுமே ஒட்டாமல் ஆனந்தமாக இருப்பது. மதகூர்ணித ரக்தாட்சி. அப்படி ஒரு ஆனந்தம் வந்தா நமக்கு அப்படியே கோபத்துல கண்கள் சிவக்கும். அந்த மாதிரி ஆனந்தத்திலையும் கண்கள் சிவக்கும். கூர்ணித அப்படின்னா சிவந்த கண்கள். மத கூர்ணித அப்படி அந்த ஆனந்தத்தின் காரணமாக சிவந்த. கூர்ணித்தன்னா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க. ஏன் சுத்தி பார்த்துட்டு இருக்கு? ரத்த அக்ஷி அப்படின்னா, அக்ஷினா கண்ணு நமக்கு தெரியும், ரத்தம்னா சிகப்பு கலர்ல இருக்கு. மத கூர்ணித்த அந்த கண்கள் ஏன் அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்குன்னா தன்னுடைய பக்தர்கள்லாம் எல்லாரும் இருக்காளாம். அவளோட பக்தர்கள்லாம் அங்கங்க இருந்துட்டே இருக்கா. அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளான பக்தர்கள் நம்மள தேடின்னு வந்துட்டே இருக்கா. அவள்லாம் எங்க இருக்கான்னு தேடி தேடி சுற்றி, எதுக்காக நம்மள தேடின்னு வந்திருப்பா? நம்மள பாக்கணும், அவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்காக நம்மள தேடி வந்திருக்கா அவான்னு சொல்லிட்டு இவள் அவர்களை தேடி தேடிதான் அவ ஒரு ஸ்டெப்புக்கு வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்குள்ள அவ அங்க தேட ஆரம்பிச்சிட்டா. அவ தேடி தேடி தேடிட்டே இருக்கா. அப்படி தேடி சுற்றி கொண்டே இருக்கிறது அவளுடைய கண்கள். மதபாடல கண்டபோகோ. அப்படி என்ன? மதத்தினால் ஆனந்தத்தால் வெளிர் சிவப்பாக. மத பாடல கண்ட போகோ. கண்ட போகோன்னா பாதிரி பூ மாதிரி கலர் பாதிரிப்பூ. பாதிரிப்பூ அப்படியே ஒரு வெளிர் லைட் ரெட் அந்த மாதிரி இருக்கும். அந்த வெளிர் சிவப்பாக காணப்படும். மத கண்டம் கண்டமோகோ அப்படின்னாக்க மத பாடல கண்டமோகோ அப்படின்னாக்க கன்னங்கள். கண்ணுக்கு கீழே இறங்கி வந்தாச்சு. இப்ப அடுத்தது 2 பக்கமும் கன்னங்கள் அப்படியே ஒரு வெளிர் ரோஸ் கலர்ல இருக்கு. சந்தன திருவ திக்தாங்கா. அப்ப அவளுடைய திக்த அங்கா, சந்தன திருவ திக்த அங்கா அப்படின்னு பிரிக்கணும். அங்கா அங்கங்கள், அவளுடைய அங்கங்கள் எப்படி எதால? சந்தன திருவத்தால். சந்தன திரவங்கள், சந்தன குழம்பு, சந்தனத்தை அரைச்சி நல்ல குழம்பு மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி அதெல்லாம் அந்த திரவியத்தால அவளுடைய உடம்பெல்லாம் பூசினா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு அங்கங்களை கொண்டவள். சாம்பேய குசும பிரியா. சாம்பேய புஷ்பம் அப்படின்னா செண்பகப்பூ. செண்பகப்பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். இது மேல எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிரியமானவள். குஷலா. இதற்கு பிறகு அம்பாளை
ஒரு ஒரு நாமாவா சொல்லிட்டு வரும். இத வந்து கௌலாச்சார முறைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாமாக்கள்லாம் சொல்பவர்கள் கௌலாச்சார முறையில் இருப்பவர்கள் இந்த நாமாக்களை அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு இந்த நாமாக்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குஷலா அப்படின்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். குஷலா அப்படின்னா சாமர்த்தியசாலி, பரபிரம்மத்தையே ஆட்டி வைக்கிற சாமர்த்தியம் அப்படிங்கிறா இந்த நாமாக்கு பேர். குஷலா அப்படின்னா சாமர்த்தியசாலின்னு டைரக்டா அர்த்தம். ஆனா பரபிரம்மத்தையே ஆட்டி வைக்கும் சாமர்த்தியம் அம்பாளுக்கு இருக்கு. அழகான அங்கங்களை வேற கொண்டவள் அவள் அப்படிங்கறத கோமளாகாராங்கிறத அடுத்த நாமாவா கொடுக்கிறா. கோமளம் அப்படின்னா அழகு, இளமை, ரொம்ப கோமளமான அழகான இருக்கக்கூடிய தாரா இருக்கக்கூடியவள். சரி, குஷலா கோமலாகாரா ஆயிடுது. அடுத்த நாமா என்னன்னு பார்த்தோம்னா குருகுல்லா. குருகுல்லானா குருகுல்லா தேவியின் வடிவமாக இருப்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அந்த வடிவமா தேவியா இருக்கா அப்படின்னா, இப்ப ஸ்ரீநகரம், அவ இருக்கிற இடம் ஸ்ரீநகரம்னு ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம். ஸ்ரீநகரத்துல அகங்காரத்திற்கும் சித்தத்திற்கும் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருப்பா. இந்த ரெண்டு பிரகாரங்கள் இருக்கான். அகங்காரம்னு ஒரு பிரகாரம் முதல்ல பார்த்தோம். நம்ம எத்தனை பிரகாரம் இருக்கு ஒண்ணு ஒன்னா, அத்தனை பிரகாரத்துக்கும் நடுவுல இங்க வாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநகரத்துல வரைக்கும் நடுவுல சிந்தாமணி கிரகத்துல அவ இருக்காங்கிறத நம்ம பார்த்தோமா. அப்படி பார்க்கும்பொழுது அதுல இருக்கிற ரெண்டு பிரகாரம், ஒண்ணு அகங்காரம் சித்தம் ரெண்டும், அதுக்கு நடுவில் அதிஷ்டானம் கொண்டு இருப்பவள் குருகுல்லா. அப்ப இந்திரியங்கள் அந்த கரணங்கள் இது எல்லாத்துக்கும் இவள் தாய். இந்திரியங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற இந்திரியங்கள் எல்லாத்திற்கும், அதற்குள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கரணங்கள் இது எல்லாத்திற்குமே இவள் தாயாக இருக்கிறாள். அப்ப இவள் தாயா இருந்தா அப்ப யாரா தந்தையா இருப்பான்னு பார்த்தா, அந்த பிரகாரத்திலேயே நம்ம இத்தனை பிரகாரம் சொல்லும் போது ஒரு பிரகாரத்திற்கு சேனாதிபதி வாராகி அவள் இருக்கிறாள்னும் போது அந்த சேனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வாராகி தந்தையாக இருப்பார் இவளை காப்பாத்துறதுக்கு. யாரை காப்பாத்துறதுக்கு? இந்த இந்திரியங்களையும் அந்த கரணங்களையும் சரியாக வழிநடத்தி செல்வதற்கு ஒரு அப்பா அம்மா வேணும். அப்பாவாக யார் இருக்கிறாள்? இந்த குருகுல்லான்னு நாமத்தை கொண்ட அந்த தாய். நாமத்தை கொண்ட அந்த தாய் அப்ப அம்மாவாக இருக்கிறது குருகுல்லான்னு நாமத்தை கொண்ட அந்த தாய். அப்பாவாக இருக்கிறது வாராகி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் கொடுக்கிறா. அப்போ இன்னொரு சரி, இதெல்லாம் ஒரு அர்த்தம்னா குருகுல்லாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் தனியா கொடுக்கிறா. பெண்மையின் மென்மைக்கு குருகுல்லா அப்படின்னு பேரு. குருகுல்லா அப்படின்னா பெண்மையின் மென்மைக்கு பேரு. குருகுல்லாங்கிறது தேவி அவளோட பேரே தனியா கொடுத்திருக்கு. அவள் தாயாகவும் வாராகி தந்தையாகவும் இருந்து இந்திரியங்கள் அந்த கரணங்கள் எல்லாத்தையும் அவ கண்ட்ரோல்ல வச்சுட்டு வழி நடத்துறாங்கிறது ஒரு பெரிய நாமமா இருந்தாலும், குருகுல்லா அழகா மென்மைக்கு தாய், பெண்மையின் மென்மைக்கு அவள் குருகுல்லா என்றும் பெயர். சரி, அப்புறம் குலேஸ்வரி, குல ஈஸ்வரி, ஈஸியா நமக்கு புரிஞ்சு போச்சு. இத 2-3 விஷயமா சொல்லலாம். குலத்தினுடைய ஈஸ்வரி ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. குலம்னா என்ன? இப்ப குலம், எங்க குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். என்ன அப்படின்னா வழி வழியா வரக்கூடிய அது ஒரு மரபு. எங்கள் வழி, இது எங்களோட குலம், எங்களோட வழி. இந்த வழி யாரு? அம்மாவிடம் அப்பாவிடம் இருந்து அப்படி வழி வழியா வர்றது, அந்த மரபு தோன்றி இருக்குன்னு அர்த்தத்தை குலம்ங்கிறது கொடுக்கிறது. ஆழ்வார் எல்லாம் பாடும்போது இப்படிதான் பாடுறாரு. எந்தை தந்தை தந்தை தம் முத்தப்பன் தொடங்கி ஆட் செய்கின்றோம். அப்பா அப்பாக்கு மேல அப்பாக்கு மேல அதுக்கு மேல முப்பாட்டனார் அப்படின்னு போறா. அதை வச்சுட்டு நாங்க வேலை செய்கிறோம். அப்படிப்பட்டவளுக்கெல்லாம் அந்த குலத்திற்கெல்லாம் தலைவியாக ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். இப்ப கௌலாச்சார முறையில தான் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாமாக்களை சொல்றதுக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த கௌலாச்சார முறையில் இவாள்னா ஆராதனைக்கு எடுத்துட்டு இருக்கிற அந்த தேவிய குலேஸ்வரி, கௌல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவ பேர் வச்சுக்கிறா. அவதான் இந்த குலேஸ்வரி. இந்த குலேஸ்வரிய கௌலேஸ்வரி அப்படின்ற பேர்ல இவாள்னா ஆராதனைக்கு எடுத்துட்டு இந்த கௌலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஆராதனைக்கு உரிய தெய்வமாக அந்த நாமத்தில் வைத்துக் கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள். கௌல மார்க்க தத்பரா, குலகுண்டாலயா கௌல மார்க்க தத்பரா. குலகுண்ட ஆலயா, அவளுடைய ஆலயம் எது அப்படின்னா குலகுண்டம். குலகுண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா குண்டம், குல குண்டம்னா குண்டலினி. குண்டலினி சுருண்டு 3 ரவுண்டுல சுருண்டு நம்மளுடைய பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடியது குண்டலினி. அந்த குண்டலினியை, அந்த குலகுண்டம் அப்படிங்கிறது அந்த குண்டலினியை அவளது ஆலயமாக கொண்டவள். அதுதான் அவளுக்கு ஆலயம். கௌல மார்க்க தத்பரா, கௌல மார்க்க தத்பர சேவிதா.
கௌல மார்க்கத்தில் கௌல மார்க்கம் அந்த கௌல மார்க்கத்தில் வழிபடக்கூடிய சேவித்தானா வழிபடுபவர்கள் வழிபடக்கூடியவர்கள் அவர்களால் சேவிக்கப்படுபவள் கௌல மார்க்கத்தில் இருப்பவர்கள் ரொம்ப விசேஷமா இவளை வணங்குவா ஆராதனை பண்ணுவா சேவிப்பா அந்த மார்க்கத்திற்கு அப்படி ஒரு விசேஷத்தை சொல்லி அதுக்கு தனியா இத்தனை நாமாக்கள் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் 7 அவளுடைய 7 குணங்களையும் கூடவே சொல்லிட்டு வரா. குணன் புஷ்டி மதேர திருதிகி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகுது. 7 இது துஷ்டி புஷ்டி மதி திருதி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி இப்படி 7 குணங்களாக அந்த கௌல மார்க்கத்துல வர்றப்போ அப்படியே சொல்லிட்டு வருவோம். துஷ்டிகி அப்படின்னா துஷ்டிகின்னா என்னன்னா மன திருப்தி. இந்த மனசுல திருப்தி வந்தாதான் எந்த வேலையை செஞ்சாலும் திருப்தி வந்தால்தான் நமக்கு சந்தோஷம் ஆனந்தம். எப்போதும் திருப்தியாக அப்ப நாம செய்யற எல்லாத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டு அவ திருப்தியாக ஆனந்தத்தில் இருப்பவள். அதுதான் துஷ்டிகி. ஆனந்தம் வரணும்னா முதல்ல திருப்தி வரணும். அப்பா நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு திருப்தி வரும். அப்ப திருப்தி இல்லைன்னா ஆனந்தம் வராது. சந்தோஷமா எந்த பொருளை கொண்டு வந்து வச்சாலும் எல்லாம் சரிதான், எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் இதுதான், ஆனா இந்த கலர்ல கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், ஆனா கலர் பிடிக்கும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே கொஞ்சம் டல்லாற மாதிரி இருக்கே, கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுதோ, பார்த்தா படிச்சுட்டு புதுசா இல்லையோ, இப்படி எல்லாம் நம்ம மனசுல தோணும். அப்ப சந்தோஷமா அங்கிருந்து எடுத்துன்னு வந்தா கூட அந்த ஆனந்தம் குறையிறது. நமக்கு எடுத்துன்னு வந்ததுனால ஆனந்தம் குறையிறது. திருப்தி வரலன்னா எவ்வளவு காசை கொடுத்து வாங்கினாலும் என்ன பண்ணினாலும் நமக்கு சந்தோஷம்ங்கிறது கிடைக்காது. அதெல்லாம் அதிருப்திக்கு இடமே இல்லாமல் முழுமையான திருப்தியோட கூடிய ஆனந்தத்தை தரக்கூடியவள், ஆனந்தத்திற்கே உரியவள் துஷ்டிங்கிற நாமா. அடுத்தது புஷ்டி. புஷ்டியா இருக்கு குழந்தைன்னு சொல்லுவோம். புஷ்டின்னா நல்ல ஸ்ட்ரென்தா செழுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குழந்தை நல்லா புஷ்டியா இருக்கு. அது அம்பாளினுடைய குணம். அந்த செழுமையை எல்லோருக்கும் தரக்கூடியவள். முதல்ல மனச்செழுமையை, மனசு புஷ்டியா இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்யவே முடியும். உடம்புல இருக்கிறதெல்லாம், உடம்புல என்ன இருந்தாலும் இந்த கையில ஒரு வலி, காலில் ஒரு வலி, தலையில ஒரு வலி, இடுப்புல ஒரு வலி, முட்டியில ஒரு வலி, ஏதோ ஒரு வலி வலிச்சுட்டு இருக்கும். மனதில் செழுமையாக மனசு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த வலி எல்லாம் ஈறுகோடுகள் தான், பெருசா தெரியவே தெரியாது. அதுபடி நீ அவளையே கிட்ட நெருங்கறதுக்கு, உள்ளுக்குள்ளதான் இருக்காளே அவகிட்ட நெருங்கறதுக்கு நீ செல்வாய். மதிஹி. இப்ப இதெல்லாம் வேணும்னா என்ன வேணும்? உனக்கு மதி இருக்கணும், ஞானம் அறிவு, அதுவும் அவளுடைய தன்மையே. அப்ப எல்லாத்தையும் உணரக்கூடிய இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஞானம் வேணும். அந்த உணரக்கூடிய ஞானமாக அவள் இருக்கிறாள். நாம இந்த மாதிரி கிட்டக்க வரோம் தெரிஞ்ச உடனேயே இதெல்லாம் இவ இன்னும் மேல தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும் அவளுக்கு. அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஞானமாகவே அவள் இருக்கிறாள். திருதி. அடுத்தது திருதினா தைரியம். தைரியத்தை தன்னிடத்திலே தேக்கிக் கொண்டு இருப்பவள். தைரியத்தை தன்னிடத்திலே எப்போ வச்சுட்டு இருப்போம். சாந்தி. சாந்திகினா அமைதியை தரக்கூடியவள், நமக்கும் அமைதியை தரக்கூடியவள். அவளும் சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பவள். ஸ்வஸ்திமதி. அழகு, சௌந்தர்யம், அப்பேற்பட்ட அழகு, லாவண்யம், சௌந்தர்யம், அழகு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்வஸ்திமதி. காந்தி. காந்தின்னு நம்ம எப்பயும் சொல்லியிருக்கோம், தேஜஸ், பிரைட், தெய்வீக ஒளி பொருந்தியவள். காந்திமதினு ஒரு பேரே உண்டு அவளுக்கு. காந்திமதி, நெல்லையப்பன் காந்திமதி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது. இப்படி 7 குணங்களின் சாகரம், 7 குணங்களின் சாகரமாக ஒரு குணக்கடலாகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னு இந்த 7 இதுக்கும் சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் அது வரைக்கும் ஆச்சா. அப்புறம் அடுத்தது நந்தினி. காந்திகி வரைக்கும் வந்த வரைக்கும் அடுத்தது பார்த்தா நந்தினிங்கிற நாமா வந்துருக்கு. இந்த 7 குணங்கள் இது வரைக்கும் வந்த பேரு. இப்போ நந்தினிங்கிறது ஒரு நாமா. இதுக்கு இந்த நந்தினி யார் அப்படின்னா, நந்தினிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னாக்க, தேவலோகத்துல இருக்கக்கூடிய அந்த கோமாதாவினுடைய அந்த பெண் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். நந்தினி யாரு அப்படின்னா, நந்தகோபனினுடைய மகள். நந்தகோபனின் மகள் நந்தினி. அப்படி எப்படி அது தெரியும், எந்த காரணத்தினால அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்ணன் சிறையில் பிறந்தான். அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் கம்சன் ஒத்திரியா அது இது பண்ணா,
கண்ணன் பிறந்த உடனே இங்கிருந்து யசோதை வீட்டுக்கு சென்று அங்கு பிறந்த பெண் குழந்தையை மாற்றி எடுத்து கொண்டு வந்தார் வசுதேவர். உடனே அது கம்சனுக்கு தெரிவிக்கப்பட்டது. கம்சன் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தை வானில் பறந்தது அப்படிங்கிறது அது மகாமாயாவாக பறந்து சென்றது. அது மகாமாயா விஷ்ணு துர்கையாக நாமம் கொண்டு பல இடங்களில் சகோதரியாக, விஷ்ணுவின் சகோதரியாக கோவில்களில் அவள் இருக்கிறாள். பெரிய பிரதானமாக அவளுக்கு கோவில்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். எல்லாருக்கும் இது தெரியும், இது சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கம்சன் கையில் இருந்து அவ விடுபட்டு போறாள்ல அந்த பெண் குழந்தை, நான் யாருன்னு நினைச்சேன், உன்னை அழிக்கிறதுக்கு ஒருத்த பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விட்டு விட்டு போகிறாளே, அப்ப அவ யாரா அவதாரம் எடுத்தாள்? நந்தகோபனின் மகளாக மகாமாயாவாக அவதாரம் எடுத்ததனால் நந்தனின் மகளான அவளுக்கு நந்தினி என்று நாமகரணம் சூட்டப்பட்டது. அவளை அதனால பத்மநாப சகோதரி, விஷ்ணுவின் தங்கை அப்படின்னு சொல்லிட்டு கோவில்களில் அவள் அழைக்கப்படுகிறாள். ஷியாம கிருஷ்ண சகோதரின்னு சொல்லிட்டு திருக்கோவிலூர்ல இருக்கிற கோவில்ல அவளுக்கு நாமம் சூட்டி உள்ளது. இப்படி கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுக்கு சகோதரியாக அவள் இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த நந்தினின்ற வார்த்தைக்கு தான் எல்லாம் நல்லனவற்றை தருபவள் அப்படின்ற அர்த்தமும் இதற்கு உண்டு. காமதேனு பசுவினுடைய மகள் இவள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நந்தினியை பராமரிக்கிறதுக்காக தான் ஆட்சி கட்டிலேயே துறந்து திலீபன் என்ன பண்ணினா மனைவியோட வெளியில போனான். அப்படி பராமரித்து வந்ததால் தான் ரகுவம்சமே தோன்றித்துன்னு காளிதாசர் எழுதியிருக்கார். இந்த ரகுவம்சம், அவருடைய ரகுவம்சத்துல பார்த்தோம்னாக்கா இது தெரியும். காளிதாசரினுடைய ரகுவம்சத்தில் நந்தினியை பராமரிப்பதற்காகவே இவன் திலீபன் மனைவியோடு ஆட்சி கட்டிலேயே விட்டு இறங்கி வந்தான். அப்படி தோன்றியதுதான் ரகுவம்சம் அப்படின்னு காளிதாசன் அவனுடைய இதுல ரகுவம்சத்துல எழுதியிருப்பார். அப்படி நல்லதையெல்லாம் தரக்கூடியது இந்த நந்தினி பசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி நந்தினி என்ற வார்த்தையை நல்லதையெல்லாம் தருபவள் நந்தினி, நந்தகோபனினுடைய மகள் நந்தினி, கண்ணனின் சகோதரி நந்தினி அப்படின்னு பல பல பொருட்கள் அவளுக்கு அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விக்னநாசினி, விக்னங்கள்னா தடங்கள், துயரங்கள், இதையெல்லாம் நாசம் செய்யக்கூடியவள். தேஜோவதி, தேஜஸ்வினியாக, தேஜஸ்வரூபிணியாக, தெய்வீக ஒளிமயமாக எப்பயும் திளங்குபவள். திரிநயனா, 3 கண்களை உடையவள். முதல்ல எடுத்த உடனேயே நம்ம என்ன பண்றோம், இது தியான ஸ்லோகம் சொல்லும் போதே சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் ஆரம்பிப்பதே அப்படிதான். 3 கண்களை, அதே நாமாதான் இங்கேயும் 3 கண்களை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு, இது அபிராமி பட்டருமே அவளை முக்கண்ணி அப்படின்னு தான் பாடுவார். லோலாட்சி காமரூபிணி, லோலாட்சி காமம்னா விருப்பம். பெண்களுக்கு அன்பு வடிவமாகவும், பெண்களுக்கெல்லாம் அவ பேர்ல அப்படி ஒரு அன்பு, பாசம், விருப்பம் அப்படின்னு அந்த வடிவத்தில் அவள் எப்படி எல்லாம் ரசிக்கிறாளோ அவள்லாம் அந்த வடிவத்தில் காட்சி கொடுப்பவள். மாலினி அப்படின்னா மாலைகளை அணிந்தவள். நிறைய மாலை கழுத்துல போட்டு இருக்கா இல்லையா, என்னென்ன மாலை, ஆட்டர்ண முத்து, நவரத்னம், எல்லா ஹாரங்களும் போட்டு கொண்டிருந்தாலும் புஷ்ப மாலைகள் நிறைய, செம்பருத்தி பூ மாலை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மாலைகளை அணிந்தவள். ஹம்சினி அப்படின்னா ஹம்ச வடிவானவள், அன்னபட்சி மாதிரி வடிவில் உள்ளவள். மாதான்னா தாயா, ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி, ஆரம்பமே அதான் மாதாவாக, சிருஷ்டிக்கே அன்னையாக இருப்பவள். மலையாச்சல வாசினி, மலைய அச்சல வாசினி. அச்சலம் அப்படின்னாக்க இமய மலையில், வாசினா வசிக்கக்கூடியவள், வாழக்கூடியவள். அச்சலமான இமயத்தில், மலையில் வாழக்கூடியவள். ஆச்சாரியார் இத ஆதிசங்கரர் சொல்லுவாரு, உன்னுடைய பாதமோ தாமரை மாதிரி, உன்னுடைய பாதம் தாமரை மாதிரி இருக்கு, சிகப்பா இருக்கு அப்படின்லாம் எல்லாரும் சொல்றா. ஆனா எனக்கு அது சரியா படலன்னு டக்குன்னு. ஆமா, பின்ன நீ சொல்ற கருத்தெல்லாம் நான் இப்ப நம்ம 2 பேர் பேசிட்டாலும் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் கருத்து இன்னொருத்தருக்கு சரின்னு தோணாது. அந்த மாதிரி ஆச்சாரிய சுவாமிகள் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் தாமரை மாதிரி இருக்கும் உன்னோட பாதம்னுங்கிறா. ஆனா எனக்கு அது சரியா படல. ஏன் சரணாம்புஜம் பாதாம்புஜம் அப்படின்னா அழைக்கிறது உண்டு, எனக்கு சரியில்லை, அது ஏன் தெரியல. ஏன் சொல்றாருன்னா, தாமரைங்கிறது ராத்திரியான கூம்பி போயிடும், சூரியன் வந்தால்தான் அது விரியும் தாமரை. அப்ப கூம்பி போன அந்த தாமரையை நீ என்னத்த பாப்ப, எப்படி பாப்ப? ஆனா நீ இருக்கிறது எங்க? அதே மாதிரி அது சூரியன் வந்தாதான்
நீ இருக்கிற இடத்துல எங்க உனக்கு சூரியன் வரப்போகுது? நீ இருக்கிறதோ இமயமலை இல்லன்னா கைலாயம். இங்க பிறந்தாமோ அப்படி புக்காமோ அப்படி உனக்கு அங்க போய் உனக்கு எங்கேருந்து தாமரை பூமியில தாமரை விரிய போறது என்ன பண்றது? அதனால உன்னுடைய பாதத்தை தாமரைக்கு ஒப்பிடுவது சரியல்லைன்ட்டாரு. அதனால பனி பிரதேசம் இரவு பகல் எந்த நேரமும் பனியிலேயே அப்படி இருந்தால், ஆனா இவர் என்ன புதுசா ஒரு லைன் கொண்டு வர்றார் அப்படின்னா, ராத்திரி பகலே இல்ல உன்னுடைய பாதத்துக்கு. ஏன்னா உன்னுடைய தாமரை போன்ற பாதம் எப்பயுமே விரிஞ்சிருக்கு. அதுக்கு எதுக்கு ராத்திரி, அதுக்கு எதுக்கு பகல்? அதனால அந்த பாதம் எப்பயுமே விரிந்த தாமரை கூம்புறது விரியறது இந்த பார்ட்டெல்லாம் எதுவுமே அதுக்கு கிடையாது. தாமரைன்னு இருந்தா அது கூம்பி போயிடும். அதனால உங்ககிட்ட இருக்கு அது கூம்பி போறது அப்படின்னா உன்னுடைய அருள் கூம்பி போயிடுமோ? கூம்பாது. நீ அனுகிரகம் பண்றிய அது கூம்புமோ? கூம்பாது. எல்லாருக்குமே அனுகிரக வடிவமாக உன்னோட பாதத்தை தானே நாங்கள்லாம் வந்து பிடிச்சுக்கிறோம். அப்படி இருக்கிற பாதங்களை தாமரைக்கு ஒப்பிட்டா அது கூம்பி போகும்பொழுது உன்னுடைய அனுகிரகமும் கூம்பி போயிடும். அப்ப கூம்புறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னுடைய அதுக்கு அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சுட்டே இருக்கணும். அப்படி ஆச்சாரி எவ்வளவு அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அவரு. அந்த இடத்துல உன்னுடைய பாதம் தாமரைக்கு ஒப்பிட்டா எனக்கு அது சரின்னு தோணல. அதனால உன்னுடைய பாதத்தை தாமரைக்கு நான் ஒப்பிட மாட்டேன். ஏன்னா உன்னுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே கூம்புவதில்லை, அள்ள அள்ள குறையாததா இருக்கு. உன் பாதங்களை பிடித்துக் கொண்டு யார் ஒருவர் வருகிறாளோ அவளுக்கு அள்ள அள்ள குறையாத அருளையும் அனுகிரகத்தையும் கொடுப்பவள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா அந்த வார்த்தைக்கு மலையாச்சல வாசினிக்கு கூடவே அர்த்தமும் கொடுக்கிறார். அப்படி பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவள் அவள். சுமுகி அப்படின்னு அடுத்த நாமம். பனிப்பிரதேசத்தில் பக்தர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய அவள் அழகான முகத்தை படைத்தவள். சுமுகி, முக்கினா முகம், சுமுகினா அழகான முகம், அழகான முகத்தை படைத்தவள். அந்த பனியில குளிர்றது எனக்கு நரைச்சின்னு இருக்காளன்னு அவ ரொம்ப அழகான முகம். அவருடைய பாதத்தை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி முகமும் அழகு. நளினி, அழகான தாமரை மலர் போன்று இருப்பவள் அப்படின்னா இங்க குமுதமாகவும் இருக்கிறாள் தாமரையாகவும் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். குமுதமாகவும் இருக்கிறாள் தாமரையாகவும் இருக்கிறாள் அப்படின்னா எல்லா வண்ணத்திலும் இருக்கிறாள். அப்படி மலர்ந்து 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 எல்லா வண்ணமாகவும் அவள் அங்கு காட்சியளித்துக் கொண்டே இருக்கிறாள். வண்ணங்களை எல்லாம் கடந்து நிற்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. சுப்ரோ, வண்ணங்களை எல்லாம் கலந்து நிற்கிறாள். சுப்ரோஹோ அப்படின்னா ப்ரோ, ப்ரோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. ஐப்ரோ சொல்லியிருக்கோமா? ஐப்ரோன்னா என்ன? புருவம். இந்த ப்ரூ அப்படிங்கிற இந்த எழுத்திலிருந்து இந்த வார்த்தையிலிருந்துதான் ப்ரோங்கிற வார்த்தை வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. நான் சொல்லல, சொல்லப்படுகிறது. ஆங்கில சொல்லான ப்ரோ அப்படின்னு வந்தது. அழகான புருவங்கள் படைத்தவள் சுப்ரோ. ப்ரூனா புருவங்கள், சுப்ரூனா அழகான புருவங்களை படைத்தது. ப்ரூங்கிறது ப்ரூன்ல இருந்து வந்ததுதான் அந்த ப்ரோ அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப அந்த புருவம் ஆச்சாரியால உடனே டக்குன்னு பாக்குறாரு. அவளை அம்பாளை பார்த்து ரசிக்கிறாரு. அந்த புருவத்தை பார்த்தா கொஞ்சம் அப்படி சுருங்கி இருக்க மாதிரி அவருக்கு தோன்றதான். உன்னோட புருவம் எனக்கு கொஞ்சம் சுருங்கி இருக்க மாதிரி தோன்றது ஏன் தெரியுமோ? இந்த உலகத்துல இருக்கவாளுக்கெல்லாம் நிறைய கவலையை வச்சுட்டு இருக்கா, நிறைய துன்பத்தை மனசெல்லாம் வச்சுட்டு இருக்கா. தனக்கு இருக்கிற இடர்கள் எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு வாழலாம் இருக்கிறதுனால எப்படி வாழெல்லாம் சரி பண்றதுன்னு நீ யோசிக்கிறியா? அதனால உன்னோட புருவம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமோ? அப்படியே சுருங்கி மேல தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாள் ஆச்சாரி. ஆச்சாரியால் எப்படிதான் இப்படி திக் பண்றாரு? அவரு என்னதான் யோசிக்கிறாருன்னு தெரியல. அவளை பார்த்து அவளுடைய சிறு சிறு அசைவுகளுக்கும் ஒரு காரணம், அதற்கு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தங்கள், இவ்வளவு விஷயத்தை அவள் எடுக்கிறாள். பார்ப்பதற்கு அப்படி இருந்தாலும் உன்னுடைய அந்த நிலையிலேயும் உன்னோட புருவம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமோ? அது வேற கூடவே அந்த நீ கோச்சிட்டாலும் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி அந்த நிலையிலுமா சிந்தித்து கொண்டு அவளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் நீ சிந்திச்சுட்டு இருக்க நிலையிலும் அந்த புருவம் அப்படி வசந்து நிக்கிறதே அப்படி என்ன அழகா இருக்கு தெரியுமா நீ? அப்போ அப்படி இருந்தாலும் தன் குழந்தைகளை கவலைகளிலிருந்து மீட்க வேண்டும் என்ற தன்மையில் நீ இருந்தாலும் உன்னுடைய புருவம் உயர்ந்திருந்தாலும் நீ அழகின் வடிவமாக இருக்கிறாய் அப்படின்னு கொடுக்கிறார். சோபனா, திரும்பவும் அழகே வடிவானவள். சுரநாயிகா, சுரர்கள்னா தேவர்கள், நாயிகான்னா தலைவி, தேவர்களின் தலைவியாக இருக்கிறாள். காலகண்டி, காலம்னாக்க ஆலகால விஷம், விஷம். கண்டினாக்க தொண்டை. அப்ப ஆலகால விஷத்தை உண்ட பரமேஸ்வரன் நீ காலகண்டன், நீலகண்டன், காலகண்டன். காலகண்டி அவளின் மனைவி, அவளினுடைய தர்ம பத்னி.
காந்திமதி, காந்தின்னா அப்பயே நம்ம சொல்லியிருக்க தேஜஸ், ஒளி, பிரைட் அப்படின்னு. ஒளி பொருந்தியவள் தேஜஸ்வினி. சோபினி, சோபினி, சோபினினா உணர்ச்சியை உறுதிப்படுத்துபவள். அவளுடைய உணர்ச்சி, அதாவது எப்பேற்பட்ட உணர்ச்சி அது. ஒரு அம்பாளை பார்க்கணும் இப்படி இப்படி எல்லாம் நீ விவரிச்சுட்டு சிந்தனை எங்கேயுமே போகாம அதுக்குள்ளேயே மூழ்கி இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள உருவகப்படுத்தி படுத்தி படுத்தி அவளை பார்க்கும் பொழுது அப்ப உன்னுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை கொடுக்கிறவளும் அதுக்கு அனுகிரகம் பண்றவளும் அவளே. சூக்ஷ்ம ரூபிணி, ஸ்தூல வடிவமா அழகின் வடிவமா மட்டும் இல்லாமல், இப்ப நம்ம ஸ்தூலமா அப்படின்னா, ஸ்தூலம்னா வெளியில கண்ணுக்கு தெரியறது, சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்தூலமாகனா எப்படி? காஞ்சிக்கு போற காமாட்சியை பாக்குற, மதுரைக்கு போற மீனாட்சியை பாக்குற, இங்க திருவேற்காடு போற கருமாரியை பாக்குற, மாங்காடு போற காமாட்சியை பாக்குற. அங்கெல்லாம் ஸ்தூலமா நீ எதிர்க்க அவளை பாக்குறவனால எப்படி வேணா வர்ணிக்க முடியும். விதவிதமா இன்னைக்கு எப்படி இருந்தா தெரியுமோ, தாழம்பு வச்சு என்ன அழகா அலங்காரம் பண்ணி இருந்தா தெரியுமோ சொல்லுவோம். ஆனால் ஸ்தூலமாக சூக்ஷ்ம ரூபிணியாக அதெல்லாம் ஸ்தூலம், இது சூக்ஷ்மம் அப்படின்னா உருவமே தெரியாம. அப்படி எப்படி இருக்கும்? எங்க இருக்கும்? அந்தர்யாமியாக நமக்குள் உள்ளுக்குள்ள இருக்கிற வடிவத்தை நீ எப்படி வேணா ரூபிணியை அலங்காரம் பண்ணலாம், எப்படி வேணா அழகுபடுத்தலாம். நீ தாழம்பூ மட்டும்தானா வைப்ப? என்னென்னலாம் வச்சு அந்த தடைக்கு பின்னுவ. நீ குஞ்சலம் வைப்ப, என்ன வேணா வச்சுப்ப, ராக்கோடி வைப்ப, சந்திரப்பிரை வைப்ப, சூரிய பிறப்பை வைப்ப, அழகழகா பாவாடை சட்டை போட்டு விடுவ, புடவை கட்டி விடுவ, 9 கஜம் கட்டி, என்ன விதமா பண்ணி விதவிதமா கழுத்துலையும் காதலையும் மூக்கிலையும் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற அந்த ரூபிணியை உன்னால் தரிசிக்க முடியும். அவள் தான் சூக்ஷ்ம ரூபிணி. ஸ்தூலத்தை அவா பண்றதான் நீ பார்க்க முடியும், சூக்ஷ்மத்தை நீயே செய்யலாம். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ளது. அப்ப எதுக்கு பவர் அதிகம்ங்கிறத நாம தான் உறுதி பண்ணிக்கணும். அப்ப எல்லாருக்குள்ள இருக்கிற ஆத்மாவாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபிணி அவள். வஜ்ரேஸ்வரி, உறுதி படைத்தவள். வஜ்ரம் மாதிரி இருக்கா, வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வஜ்ரம் மாதிரி இருப்பவள், உறுதி படைத்தவள். வாமதேவி, வாமதேவன் பரமேஸ்வரனுக்கு ஒரு பேர் உண்டு. வாமதேவனின் பத்னி அவளுக்கு வாமதேவி அப்படின்னு சொல்றோம். அப்போ சிவபெருமானுக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா, சிவபெருமானுக்கும் 5 முகம் உண்டு. அதுல ஒரு முகத்திற்கு வாமதேவர் அப்படின்னு பேரு. அந்த வாமதேவர் வணங்கத்தக்கவர். அந்த வாமதேவனின் தர்மபத்தினி வாமதேவி. இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்னன்னா, வாமம் அப்படின்னா இடது பாகம், வாம பாகம் அப்படின்னா இடது பாகம். அப்ப ஈஸ்வரனின் இடது பாகத்தில் இருப்பவள், ஈஸ்வரனின் இடது பாகத்தில் இருப்பவள். வாம என்ற அழகான அப்படின்னு இன்னொரு அர்த்தம், இடது பாகத்தில் அழகான அம்பாளாக திகழ்பவள் அப்படின்னு மொத்தமாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். வயோவஸ்தா விவர்ஜிதா, வய அவஸ்தா விவர்ஜிதா. வயோவஸ்தானா வயோதிகம், வயோதிகம்னா வயசானவா. அந்த வயசானவாளுக்கு நமக்கெல்லாம் வயசாக என்ன ஆகும்? தோல் எல்லாம் இருக்குல்ல, அந்த இளமையில் இருக்கக்கூடிய அந்த தோல் முதல்ல நமக்கு தெரியறது அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா, முதலில் இந்த தோல் எல்லாம் அப்படியே சுருங்கும். என்ன நீங்க எண்ணெய் எல்லாம் தடவி எல்லாம் பண்ணி ட்ரையா இருக்கு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு, தேங்காய் எண்ணெயை தடவி எல்லாம் பண்ணி குளிச்சு என்ன நீ பண்ணாலும் அந்த தோலில் சுருக்கங்கள்லாம் விடும். அது வயதாக வயதாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி முதல்ல அதுலதான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் கண் போறது அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் இயற்கையை நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவளுக்கு இருக்கா? வயோ அவஸ்தா விவர்ஜிதா, அதெல்லாம் இல்லாதவள், எப்பயுமே இளமை குன்றாமல் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சித்தேஸ்வரி, சித்துக்களை வழங்கக்கூடியவள். சித்தர்களுக்கெல்லாம் சித்துக்களை வழங்கக்கூடியவள்னு ஒரு அர்த்தம். சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள், சித்த ஈஸ்வரி. சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள்னு இன்னொரு அர்த்தம். சித்த வித்யா, சித்துக்கள் என்றால் அனிமா கரிமா அப்படின்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த அஷ்ட சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மகிமா வரைக்கும் அஷ்ட சித்திகள் உண்டு. இந்த அஷ்ட சித்தி எல்லா வித்யைகளிலும் ஒரு வித்யைகளிலும் ஒண்ணு திடீர்னு ஒண்ணு பெருசாக்க முடியும், திடீர்னு சின்னதாக்கிக்க முடியும், அகலமாக்கிக்க முடியும், குள்ளமாக்கிக்க முடியும். என்னென்னலாம் அத்தனை வித்தைகளையும் அதுக்குள்ள அத்தனை வித்தைகளும் அதுல இருக்கு. அந்த சித்த வித்தைகள் எல்லாத்திலையும் உணரப்படுபவள் இந்த சித்த வித்யா. சித்த மாதா, இந்த வித்யைகள்லாம் இத்தனை வித்யா இருக்குங்கிறாளே, இப்ப இதுக்குள்ளெல்லாம் அவ இருக்காங்கிற ஒண்ணுத்துலயும் இருக்கா. ஆனா ஒண்ணு எல்லாத்திற்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாத்திற்கும் தாயாக தலைவியாக இருக்கிறாள். அப்பனா எல்லாத்துக்கும் தலைவியா இருக்கான்னா சிருஷ்டிகர்த்தா, உற்பத்தி ஸ்தானமே அவள். இந்த சித்திகளுக்கும்
உற்பத்தி ஸ்தானமாக அவள் விளங்குகிறாள். யசஸ்வினி. அப்போ புகழ், யஷ் அப்படின்னா புகழ். புகழுக்கு, கீர்த்திக்கு, கீர்த்தி புகழ் எல்லாம் வருது இல்லையா? இந்த புகழ் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா அம்பாள் கிட்ட எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த புகழுக்கும் கீர்த்திக்கும் இருப்பிடமாக அவள் இருக்கிறாள். அந்த புகழும் கீர்த்தியும் பக்தர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல முக்கிய கருத்து கண்ணு கருத்துமா இருக்கா. தன் பக்தர்களுக்கு அந்த புகழ் கீர்த்தி இது கட்டாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுலயும் அதை வழங்குவதற்கு, அவள் பெறுவதற்கு, அவர்களுக்கு கொடுப்பதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறாள் அம்பாள். அவளுடைய பக்திக்கு நாமளும் பாத்திரமாவோம்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.